சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி பணிகிறேங்கம்மா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடுத்ததாக மாயூர லதா நாலொரு துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இன்றைய அமர்வு கழற்றறிவாருடைய புராணத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுல இன்றைக்கு 9வது அமர்வு. இன்று வருடத்துல முதல் வகுப்பு இதான் இன்னைக்கு நமக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இந்த 2025வது வருடத்துல முதல் வகுப்பாக. நேற்று விடுமுறை விட்டாச்சு. அடியாரெல்லாம் பல இடங்களை செல்வதனால லீவ் விட்டாச்சு. இன்னைக்கு முதல் வகுப்பு 2000 நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அடியார்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம சரஸ்வதி அம்மாவே நமக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு அதாவது கல்வி அறிவு வேணும்ன்றால அம்மா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. லதா அம்மா அதை மெய்மொழிந்து அதுக்கும் ஒரு துணையா நம்ம 4 பேரும் நமக்கு எல்லாம் துணையா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் பாடியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல நிகழ்வாவே நமக்கு அமையணும். இந்த வருடம் பூரா எந்த விதமான இடர்பாடும் இல்லாம நல்லபடியா நடந்து கொண்டிருக்கணும். பெரிய அருளாளர்கள்லாம் நம்ம குடும்பத்துல எல்லாம் பேசணும். நாமளும் அதை கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்கணும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தயார் நிலையில நான் பேசுறேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்களும் ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணுங்க. அதனால அடியார்கள் எல்லாருக்கும் திருவடி வணக்கம். அம்மா வாருங்கள் அம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி, கழறிற்றறிவார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி, ஒப்பில் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இறைவனுடைய திருவருளால கழறிற்றறிவார் என்று போற்றப்படுகின்ற சேரமான் பெருமாள் நாயனாருடைய அருள் வரலாற்றினை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். 9வது அமர்வாக இந்த புதிய ஆண்டிலே பெரிய புராணம், அடியார்களுடைய பெருமை தான் எல்லாவற்றையோட பெரியது அப்படின்றதுனால, அளவுல பெருசுன்றதுனால பெரிய புராணம் அப்படின்ற பெயர் வரல. ஏன்னா பெரிய புராணத்துல இருக்கிற பாடல்களை விட சில காப்பியங்கள்ல எல்லாம் அதிகமா பாடல்கள் இருக்கு. ஆனா அடியார்களுடைய பெருமை ஒப்பில்லாதது அப்படின்றதுனாலதான் திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணம்னு போற்றி வணங்குகின்றோம். அந்த பெரிய புராணத்துல கழறிற்றறிவார் நாயனார் பெருமான், அவரோட சேர்ந்து சேரமான் பெருமான் நாயனாருடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்
அவங்களுடைய அந்த நட்போட பெருமையையும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க திருமறைக்காட்டிற்கு சென்று இறைவனை பணிந்து வேதங்களால் அர்ச்சித்து தாழிடப்பட்ட அந்த திருக்கதவம் திறந்து திருப்பியும் மூடிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமானையும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானையும் அவர்களை நினைந்து அன்போடு நன்னீராகிய கண்ணீர் கண்களில் பொழிய பணிந்து யாழை பழித்தன்ன மொழி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாழை கூட பழிக்கின்ற அளவுக்கு இனிமையான மொழியை உடைய உமையன்னையின் பாகனாக இறைவன் விளங்குகின்றார் அப்படின்ட்டு வேதாரண்யத்துல பாடிக்கொண்டு அடுத்தது தெற்கு பக்கமாக சென்று அகத்தியான் பள்ளி சென்று அகத்திய பெருமான் பூஜித்து வணங்கிய அகத்தியான் பள்ளி சென்று வணங்கி, அதுக்கப்புறம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோடியக்கரை அந்த வன சரணாலயம் பத்தி போன வகுப்புல சொன்னோம். அடர்ந்த காடா இருக்கும், விலங்குகள்லாம் இருக்கும். அந்த காட்டை கடந்து தென்கோடியில இருக்கிற அந்த கோடி குழகரை தான் தென்கோடின்னு சொல்றோம், கோடிக்கரை அப்படின்றது. அந்த தென்கோடியில இருக்கின்ற அந்த கோடி குழகர் திருக்கோயிலுக்கு செல்கின்றார்கள். அந்த இடத்துல பலமான காற்று வீசுகின்றது. அதனால குடிகள் எங்கேயுமே இல்லை. இறைவனுக்கு பூஜை செய்கின்றவர்கள் சிவாச்சாரியர்கள் இருப்பாங்க. அவங்க கோயில், அவங்க வீடும் பக்கத்துல இல்ல. அந்த ஊர் மக்கள் திருத்தலத்துக்கு ஒரு திருத்தலம்னு இருந்தா மக்கள் தரிசிக்கணும். அந்த குடிமக்களும் அங்க இல்ல. ஐயா உன்னை தரிசிக்கவும் யாரும் இல்ல, பூஜை செய்யவும் யாருமே இல்லையே, இந்த இடத்துல இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணீர் பொழிந்து அழுது இறைவனை வணங்குகின்றார். இறைவன் எல்லாத்தையும் கடந்தவர் இல்லையா, இதெல்லாம் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அடியார்கள் உள்ளத்தில் உள்ள அன்பு, அதனால அவர் வருந்தி பாடுறார். யாருமே இல்லாத கடிதாய் கடற்காற்று அப்படியே மண்ணை நமக்கு இனிமையான தென்றல் காற்றா இருந்தா சுகம் விருப்பமா இருக்கும். வேகமாக அந்த காற்று கண்ணு மூஞ்செல்லாம் வாரி அடிக்குது. இது மாதிரி இருக்கிற ஒரு கடற்காற்று வீசுகின்ற இடத்துல யாருமே இல்லாம தனியா இருக்கிறே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உமையன்னையோட இருக்கேன்னு பாடுவார். அந்த பாடல் அருமையா இருக்கு. கோடி குழகர் கோயில்ல பாடிக்கொண்டு அப்புறம் அங்கிருந்து அடுத்தது பாண்டிய நாடு செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக செல்கின்றார்கள். வழியில் உள்ள சிவஸ்தலங்கள் எல்லாம் கண்டு வணங்கி தொழுது செல்கின்றார்கள். சென்று மதுரை மூதூர், அதுக்கு முன்னாடியே திருப்புத்தூர் இருக்கு. அந்த திருப்புத்தூர் என்கின்ற சிவாலயத்தை வணங்கி கொண்டு மதுரை மூதூர், அதாவது பழமையான இந்த ஊராகிய நகரமாகிய மதுரைக்கு செல்கின்றார்கள். இவங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு பாண்டிய அரசன், மதுரையை ஆளுகின்ற பாண்டிய அரசன் அடியார் பெருமக்களும் சேர மகாராஜா மூவேந்தர் ஒருத்தராகிய சேர அரசரும் வராங்கன்னு கேள்விப்பட்டு அவர்களை வணங்கி வரவேற்று கோயிலுக்குள்ளார அழைச்சிட்டு போறாரு. கோயிலுக்குள்ள சென்ற உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வாழ்ந்த தமிழ் பெருவாய்மை மலர், தமிழோட ஒப்பில்லாத சிறப்பு சைவ திருமுறைகள்லாம் தமிழ்ல இயற்றப்பட்டிருக்குன்னு சொல்றோம். அதனால எப்போதும் ஒப்பில்லாத சிவபெருமானே மெய்ப்பொருள் உணர்த்துற சைவம் எப்படி நிலை பெற்று இருக்குமோ அதே போல தமிழ் மொழியும் நிலை பெற்று இருக்கும். அத்தகைய சிறப்பு பொருந்திய தமிழ் மொழியினால சொல் மலர் பதிகம் பாடி இறைவனை வணங்குகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். அதே போல சேரமான் பெருமாள் நாயனாரும் ஐயா என்னையும் ஒரு பொருள் என கொண்டு பானபத்திரருக்கு திருமுகம் கொடுத்து அனுப்பினாயே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய கருணை என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் செல்வம் தான், வெறும் பொருள் செல்வம், அதனை அருள் செல்வமாக நீ மாற்றி தந்தனை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வணங்கி துதிக்கின்றார்கள். இந்த பாண்டிய மன்னன் அவனுடைய மகளை மணந்து கொண்டு சோழ மகாராஜாவும் பாண்டிய நாட்டிலே தங்கி இருக்கிறார். அவரும் பாண்டிய அரசனோட இவர்கள் திருவடியை வணங்குகின்றார். இப்போ மூவேந்தரும் அவர்களோட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் மதுரையில் இருந்து ஒவ்வொரு வேளையும் சுவாமியை அன்போடு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் ஒரு பொன் மாளிகையில இருத்தி அவர்களுக்கு மிக சிறந்த அடியார் இல்லையா, அதனால சிறப்பான குறைவு அறுத்து வேண்டிய அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் குறைவின்றி பாண்டியராஜன் செய்து கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்று கொண்டிருந்தார். அப்புறம் அவ்வாறு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்களுக்கும் சென்று வணங்க விரும்பி திருப்பூவனம் செல்கின்றார்கள்.
திருப்புவனம் செல்லும் பொழுது அது எங்கன்னு கேட்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கிறவங்க பக்கத்துல கூட வருவாங்க இல்லைங்களா, அவங்க சொல்றாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புவனம் இங்கே விளங்குகின்றதுன்னு காட்ட திருவுடையார் என்று எடுத்து இசையோடு தமிழ் பதிகம் பாடுகின்றார். இந்த திருனா என்ன அப்படின்னா இங்க முக்தி திருன்னு அர்த்தம். பொதுவா திருனா சிறப்பு, சிறப்பு சேர்க்கறதுதான் திருன்னு சேர்ப்போம். அதுவும் சிவபெருமானோட சம்பந்தப்பட்டது எல்லாமே திருன்னு தான் இருக்கும். பாடும்போதே திருவுடையார் அப்படின்றார். முக்தி திரு, அந்த திருன்றது முக்தி திரு அப்படின்னு அர்த்தம். அவ்வாறு சிறப்பித்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருப்பதிகம் பாடிக்கொண்டு திருப்புவனம் செல்கின்றார். இதுவரை போன வகுப்புல சிந்தித்தோம் 98வது பாடல் வரையும். இன்று 99வது பாடல், அந்த பாடல்ல இருந்து ஆரம்பிப்போம். சென்று திருப்பூவனத்து தேவர்பிரான் மகிழ் கோயில் முன்றில் வலம் கொண்டு இறைவர் முன்வீழ்ந்து பணிந்து எழுந்து நின்று பரவி பாடி நேர் நீங்கி உடன் பணிந்த வென்றிமுடி வேந்தருடன் தூந்து அங்கன் மேவினார். இந்த 10 பாட்டுமே கொஞ்சம் எளிமையாதான் இருக்கு. அதாவது என்னன்னா, சென்று திருப்பூவனத்து தேவர்பிரான் மகிழ் கோயில், திருப்பூவனத்துக்கு செல்கின்றார். அடியார்கள் இங்கதான் இருக்குன்னு வழிகாட்ட திருப்பூவனத்துக்கு சென்று தேவர்பிரான், சிவபெருமான் மண்ணுல கோயில் கொண்டாலும், இந்த மண்ணுலகத்துல கோயில் கொண்டாலும் ஒரு மண்ணுலக மக்களுக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்கும் தலைவனாகிய பிரான், தலைவனாகிய சிவபெருமான் மகிழ் கோயில், இறைவன் உயிர்கள் உய்ய வேண்டும் என்று கருணையினால் மகிழ்ந்து வீற்றிருக்கும் அந்த திருப்பூவனம் அப்படின்ற கோயிலுக்கு சென்று மூன்றில் வலம் கொண்டு, அதாவது என்னன்னா கோயிலோட மூன்றில் அதை எப்படி பிரிச்சுக்கணும்னா, அந்த இல்ல முன்னாடி போடணும், இல் முன் அப்படின்னு போட்டுக்கணும். மூன்றில்ல எப்படின்னா அந்த இல்ல முன்னாடி எடுத்துக்கணும், இல் முன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது இல்லத்துக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா வலம் கொண்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா, அடியார் பெருமக்கள் முதல்ல கோயிலை அதிகமா முதல்ல வலம் கொண்டு அதுக்கப்புறம் தான் திருத்தலம் உள்ளார சென்று வணங்குவார்கள். அது போல கோயிலை வலம் கொண்டு வளமாக வணங்கி இறைவன் முன் வீழ்ந்து பணிந்து எழுந்து, இதுவும் முக்கியமான அங்கம் இல்லையா, பஞ்சாங்கமாகவோ அஷ்டாங்கமாகவோ. ஆண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். அதே போல அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கோயிலை வலம் சுவாமி முன்னாடி பணிந்து வீழ்ந்து எழுந்து கோயிலுக்கு வர போறாரு. நின்று பரவி பாடி நேர் நீங்கி, சுவாமி திருமுன் நின்று பரவி பாடி, பரவினா இறைவனுடைய புகழையெல்லாம் போற்றுதல். நம்ம திருப்பதிகம்லயே பார்த்திருக்கோம். என்ன பாடுவாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே அந்த நாடு, அந்த திருப்பதி, அந்த ஊருடைய இயற்கை வளங்கள் இருக்கும். அடுத்தது இறைவனுடைய ஒப்பில்லாத புகழை தான் பாடுவாங்க. அறக்கருணையும் மரக்கருணையும் தான் திருப்பதிகத்துல போற்றி வணங்கப்படும் இல்லைங்களா. திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் எல்லாத்துலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி 3 பாடல்ல அதிகபட்சம் ஒரே செய்திகள் தான் திருப்பி திருப்பி வரும். அதாவது 8வது பாடல்ல என்ன வரும்னா, ராவணன் திருக்கைலாய மலையை எடுக்க முற்பட்டான். அப்பொழுது சுவாமி தன்னுடைய திருவிரலால் ஊன்ற அவன் அலறினான். அப்புறம் தன்னுடைய எலும்புகள் நரம்புகளை எடுத்து அப்படின்னு அது போல அதே யாழாக்கி என்ன பண்றாரு, சாமகானம் இசையோடு பாட இறைவன் மனமிறங்கி என்ன பண்ணாரு, அவருக்கு ராவணன் அப்படின்ற பேரு 33 கோடி வாழ்நாள். இந்த அப்புறம் அந்த வாள் போரிடத்துக்கு போர் செய்யறதுக்கு வாள் பேரும் வாழ்நாளும் வாளும் கொடுத்து இறைவன் அருள் புரிந்தார். அந்த பாடல் வைப்பாங்க. எதுக்காக இதை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பாடல் ராவணனுக்கு அருள் செய்தது அவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொன்னா அதை சொல்லுவாங்க. இது ராவணனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களும் தப்பு செஞ்சுதான் திருந்தி நன்னேறி அடைகின்றது இல்லைங்களா, அந்த குற்றத்தை நீங்கி அடைகின்றது. ராவணன் போல எல்லா உயிர்களும் குற்றம் செய்யறாங்க. அந்த குற்றம் நீங்கினா, அந்த குற்றம் செய்தவர்கள் மனம் விருந்து இறைவனிடம் வேண்டினால் இறைவன் அருள் புரிவார், அந்த குற்றங்களை மன்னித்து அருள் புரிவார் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இதை திருஞான சம்பந்த பெருமான் பாடல்ல வைத்திருக்கின்றார். அடுத்த பாட்டு என்ன ஒரு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, திருமாலும் பிரம்மனும் சுவாமியுடைய அடியும் மொழியும் காண வேண்டும் என்று திருமால் வராகம் பன்றியாக பூமியை குறைந்து கொண்டே கீழே பாதாளம் போகின்றார்.
பிரம்மா வந்து சுவாமியுடைய திருமுடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய மார்க்கமாக அன்னமாக பறந்து கொண்டே செல்கின்றார். 2 பேருக்குமே கிடைக்கல. அப்ப தோல்வி ஒப்புக்கொண்டு சுவாமியோட திருவைந்தெழுத்து ஓதுகின்றார்கள். இப்ப சுவாமி அவர்களுக்கு தரிசனம் தந்து ஞானத்தையும் தந்து பதவி தந்து அருள் புரிகின்றார். இது எதுக்காக சொல்றாங்க, இந்த பாடல் வைக்கிறாங்க அப்படின்னா, இறைவனுடைய புகழை பாடுவதற்கு மட்டும் கிடையாது. செல்வமாகிய திருமால், அறிவாகிய பிரம்மன் அவர்களாலும் அடைய முடியாதவர் இறைவன். பக்தியினால் மட்டுமே அடையக்கூடியவர்ன்றதை காட்டுறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம திரு 5 எழுத்தோட சிறப்பு நந்தி நாமம் நம சிவாயவேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நம சிவாயவே. ஏன் உன்னை மறந்துட்டாலும் பழக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என் நாக்கு தானாவே என்ன பண்ணும், உன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்ன்றாங்க. ஒப்பில்லாத நாமத்தோட பெருமையை சொல்றதுக்காக இந்த பாடல்ல வைத்தொள்ளி இருக்கின்றார்கள். இது போல வந்து இறைவன் திருநாமத்தோட சிறப்பு. அடுத்து 10வது பாடல் பாத்தீங்கன்னா, புத்தர்கள் அந்த காலத்துல வந்து சமண சமயம் புத்த சமயம் அதிகமா இருந்தது. சைவ சமயம் ரொம்ப குறைஞ்சு தேஞ்சு போயிருந்தது. மக்கள் எல்லாம் பொய் சமயத்துல அழுந்தி துன்பப்பட்டு நன்னெறி காணாம கஷ்டப்படும் போது உயிர்கள் எல்லாம் சைவ சமயத்துக்கு சார்ந்து சிவபெருமானை வணங்கி உய்ய வேண்டும்ன்ற கருணையினால அந்த சமயங்கள் அழியணும்ன்றதுக்காக திருஞான சம்பந்த பெருமான் 10வது பாடல்ல அந்த பொய் சமயங்களை அழிக்கும் பொருட்டு 10வது பாடல் பாடி எழுதுகின்றார். இது போல இறைவனுடைய பெருமைக்காகவும் உலக நன்மைக்காகவும் தான் திருப்பதிகம் பாடப்பட்டிருக்கின்றது. இல்ல அதே போல இறைவனுடைய புகழை பாடுகின்றார்கள். பரவி பாடினா இறைவன் புகழை எல்லாம் பாடுகின்றது. இறைவன் திருமுடியில் கங்கையை ஏற்றார். திருமுடியில் சந்திரன் சாபம் போக்குவதற்காக திருமுடியில் இளம் பிறையை ஏற்றிருக்கின்றார் அப்படின்ட்டு. சர்வலோகங்களையும் காத்து ரட்சிக்க ஆலகால நஞ்சினை கண்டத்தில் இருத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விடையேறி வருகின்ற செல்வர் அப்படின்னா தர்மத்தையே இறைவன் வாகனமாக கொண்டவர்கள். அதனால் தர்ம வழி நடப்பவர்களுக்கு இறைவன் துணையாக விளங்குவார். அப்படி எல்லாமே இறைவனுடைய புகழை பாடுவதுதான் தேவார பதிகங்கள். இப்ப இறைவனுடைய புகழை பரவி பாடி, அதுதான் இப்ப நம்ம போறோம். அதனாலதான் நம்ம பதிகத்தை பாடணும்ன்றது. ஏன்னா நம்மளோட இறைவனுடைய இந்த பெருமை பரத்துவம் எல்லை இல்லாத பெருமை நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. தெரிஞ்ச வரையும் போற்றி நினைச்சு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பதிகம் அந்த திருத்தலத்துக்குரிய பதிகம் பாடினாலே இறைவன் மகிழ்ந்து அதை ஏற்கும். அதனாலதான் கோயில்ல எல்லாம் அந்த கல்வெட்டுகள்ல அந்த பதிகம் வந்து பதிக்கப்பட்டு இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இப்பெல்லாம் நம்ம கையில போன் வச்சிருக்கோம், உடனே அந்த பதிகத்தை நம்ம பாடி இறைவனை வணங்குவது மிக சிறப்பு. இவ்வாறு பரவி பாடி நேர் நின்று பாடி அதற்கப்புறம் அந்த இடத்தை விட்டு சென்று உடன் பணிந்த வென்றி முடிவேந்த இவர் மட்டும் இல்லை, இவர் கூட 3 அரசர்களுமே வராங்க. மூவேந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரோடைய திருத்தலத்துக்கு வராங்க. அவர்களும் வணங்குகின்றார்கள். அந்த அரசர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, வென்றினா வெற்றின்னு அர்த்தம். வெற்றியுடைய முடி. இந்த அரசர்கள்லாம் முடிசூடி அரசாழ்வார்கள் இல்லையா, வெற்றி உடையவர்களாக வேந்தர்களாக முடிசூடும் அந்த மூவேந்தர்களும் அவரோடைய வணங்கி கொண்டு அவரோடைய செல்கின்றார்கள். உடன் போந்து அங்கன் மேவினார். அவர்களோடு சேர்ந்து அங்கன்னா அந்த திருப்பதி திருப்புவனத்தில் தங்கி இருக்கின்றார். அதுதான் வந்து 99வது பாடல். இறைவனை போற்றி பரவி இங்கே தங்கி இருக்கின்றார். அடுத்தது 100வது பாடல். அப்பதியில் அமர்ந்து இறைஞ்சி சில நாளில் ஆரூரர் முப்பெரு வேந்தர்களோடு முதல் மதுரை நகர் எய்தி மெய்ப்பருவில் திரு ஆலவாய் உடையார் விரை மலர்த்தால் எப்பொழுதும் பணிந்தேத்தி இன்புற்று அங்கு அமர்கின்றார். அதாவது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலத்துக்கு செல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சிவஸ்தலத்துக்கு சென்று வணங்கி பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்கள்லாம் சென்று வணங்கிக்கிட்டு திருப்பி அந்த பெரிய சிவஸ்தலத்துக்கே வந்துருவாங்க. உதாரணமா சொல்லணும்னா, திருஞான சம்பந்த பெருமான் தில்லைக்கு வராரு. இறைவனை தரிசித்து மகிழ்ந்து பதிகெல்லாம் பாடி ரொம்ப மகிழ்ந்து, ஆனா இங்க தங்கறதுக்கு வந்து பயப்படுவார். இறைவன் வீற்றிருக்கின்ற ஒப்பில்லாத திருப்பதியில இங்க எப்படி தங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரத்துக்கு எல்லையில இருக்கிற திருவேட்களம் சென்று அங்க போய் தங்குவாரு. அங்க இருக்கிற சிவஸ்தலங்கள் பணிந்து கொண்டுட்டு திருப்பி இங்க அடுத்த நாள் வந்து தில்லைக்கு வந்து இங்க வணங்குவாரு. மற்ற திருக்கழிப்பாலை சென்று வணங்குவார். அது போல மற்ற கோயில்களுக்கு சென்றாலும் திருப்பியும் வந்து அந்த மூல திருக்கோயிலுக்கே வந்து வணங்குவார்கள். அது போல இங்கேயும்
மதுரையம்பதியில வணங்கிட்டு பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்கள் வணங்கி விட்டு திருப்பி மதுரையம்பதிக்கே வந்துடுறாங்க. இது போல திருப்புவனத்தை வணங்கி கொண்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அப்பதியில் அமர்ந்து இறைஞ்சி சில நாள் தங்கி இருந்து, இறைஞ்சினா இறைவனை சும்மா இல்லை எப்பவுமே போற்றி பரவி துதித்து சில நாள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆரூரர் முப்பெரு வேந்தர்களோடு இவர் இருக்கும் பொழுது ஆரூரர் பெருமானும் இவங்களோடய சேர்ந்து மூவேந்தர்களோட சேர்ந்து மதுரையம்பதிக்கு வராரு. முப்பெரு வேந்தர்களோடு முதல் மதுரை நகர் எய்தி. ஏன் இங்க முதல் சொல்றாங்கன்னா பழமையான நகர் அப்படின்னு சொல்றாங்க. பழமை வாய்ந்த நகரம் மதுரைன்றதுனால முதல் நகராகிய மதுரை நகருக்கு எய்தி மெய்ப்பறிவில் திரு ஆலவாய் உடையார் விரை மலர்த்தால், அதாவது மதுரையம்பதிக்கு வந்து வணங்குறாங்க. எப்படின்னா மெய்ப்பறிவு, அதாவது உள்ளார அன்பு நிறைந்து அது மேலும் மேலும் பொங்கி எழுகின்றதாம். அதுதான் வந்து மெய்ப்பறிவுன்னு சொல்றாங்க. உள்ளத்துல இருந்து தோன்றி எழுகின்ற அன்பு உள்ளம் முழுவதும் நிறைந்து மேலும் மேலும் அது அதிகரித்து கொண்டே வருகின்றதுதான் மெய்ப்பறிவு. அடியார் பெருமக்களுக்கு இறைவன் அருளால் கிடைப்பது. அந்த மெய்ப்பறிவோட திரு ஆலவாய் உடையார் சென்ற வகுப்புலே சொன்னோம். அந்த ஆழத்தை அழகா அந்த கொடிய நஞ்சினை விஷத்தை கொண்ட அந்த பாம்பு வந்து எல்லையை காட்டினதுனால திரு ஆலவாய் அப்படின்னு மதுரையம்பதி பெயர் பெற்றது. அந்த திரு ஆலவாய் உடையார் யாருன்னா நம்மளுடைய சிவபெருமான். அவருடைய விரை மலர்த்தால், விரைனா வாசனை கொண்ட மலர் போன்ற அந்த இறைவன் திருவடிகளை வணங்குகின்றார்கள் இல்லையா. நமக்கு தெரியும் இறைவனுடைய பொன்னார்ந்த திருவடிகள் அப்புறம் எப்படி இருக்கும்னா பொன் போன்ற நிறமுடையதா இருக்கும். தாமரை மலரும் மிஞ்சி அந்த மென்மை கொண்டதாக இருக்கும். உப்பில்லாத அருட்தன்மை கொண்டதாக இருக்கும். நினைக்கும் பொழுதே உள்ளத்திற்கு இனிக்கும், தித்திக்கும் இல்ல அந்த ஒப்பில்லாத அந்த திருவடிகள். அது வந்து வாசனை தருதான். என்ன வாசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பம். பூக்கள்லாம் அதோட சிறப்பு வாசனை. இறைவனுடைய திருவடியை வணங்குறதுனால நமக்கு இன்பம் கிடைக்கும். அத்தகைய இன்பம் தருகின்ற, அதுவும் பேரின்பம், உள்ளத்துல கிடைக்கிற பேரின்பத்தை தருகின்ற அந்த விரை மலர்த்தால் இறைவன் திருவடிகளை வணங்குகின்றார். வணங்கி எப்பொழுதும் பணிந்து ஏற்றி, அதான் எப்பொழுதும்னா எப்பொழுதும் வணங்கிய கோயில சென்றவர்கள் அவங்க வணங்குறதுதான் வேலையே. அதனால முப்பொழுதும் என்ன பண்றாரு, அவர் தங்கியிருக்க இடத்துல இருந்து திரு ஆலவாய் சென்று இறைவனை வணங்கி எப்படின்னா மதில் மதுரை மாநகரில் மஞ்சு அணையும். எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பணிந்து ஏற்றி இன்புற்று அங்கு அமர்கின்றார். இறைவனை வணங்குவதனால உள்ளத்தில் இன்பம் பெருக இன்பத்தோடு மதுரையம்பதியில் வீற்றிருக்கின்றார். அதாவது நம்பி ஆரூரரும் அவரோட சேர்ந்து சேரமான் பெருமாள் நாயனாரும் மதுரையம்பதியில் விளங்குகின்றார்கள். 101வது பாடல். செஞ்சடையார் திரு ஆப்பனூர் திரு ஏடகம் முதலாம் நஞ்சு அணியும் கண்டத்தவர் அவர் நயந்தபதி நன்னியே எஞ்சலிலா காதலினால் இனிது இறைஞ்சி மீண்டு அணைந்து மஞ்சு அணையும் மதில் மதுரை மாநகரில் மகிழ்ந்து இருந்தார். நம்ம சொன்னது போல பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்களுக்கும் செல்கின்றார்கள். இப்போ மதுரையம்பதியை விட்டு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சடையார் திரு ஆப்பனூர் திரு ஏடகம் முதலாம் அப்படின்னா இந்த திருத்தலம் முதலாம்னா இதெல்லாம் முதன்மையாக அப்ப மற்ற சிவஸ்தலங்களுக்கும் செல்கின்றார்கள். இந்த சிவஸ்தலங்கள் சிறப்பாக ஏன் பாடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அடியார்களுடைய திருப்பதிகம் வந்து பாடிய இந்த சிவஸ்தலங்கள். இந்த திரு ஆப்பனூர் அப்படின்றது வந்து இதோட வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். செல்லூர் அப்படின்னு மதுரையில இருக்கிற அந்த பகுதியில அந்த திரு ஆப்பனூர் அப்படின்ற திருத்தலம் வந்து அமைந்திருக்கின்றது. சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக விளங்குகின்றார். அங்க இருக்கிற சுவாமி திரு ஆப்புடையார் அப்படின்ற அருள் நாமமும் அன்ன வினோதர் அப்படின்ற ஒரு சிறப்பு நாமமும் இறைவனுக்கு உரியது. இறைவன் வந்து இறைவி வந்து சுகந்த குந்தல் அம்பிகை. ஆப்பனூர் அப்படின்றத பேரே வித்தியாசமா இருக்கு. காரணம் இந்த ஆப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வடிவுல இறைவன் இருப்பார். அத்தகைய சிறப்பு பொருந்திய தலம். எதனால இந்த பெயர் வந்ததுன்னா சோழந்தகன் அப்படின்ற ஒரு பாண்டிய அரசன். சோழந்தகன் அப்படின்ற ஒரு பாண்டிய அரசன் இருந்தான். அவன் வந்து சிறந்த சிவபக்தன். எப்பொழுதும் சுவாமிக்கு பூஜை செய்து விட்டுதான் உணவு உண்பது வழக்கம். சுவாமிக்கு வந்து பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தினமும் உணவு வந்து உண்பார் அவரு.
இது ஒரு நாள் வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காட்டுல, திருப்பி வர முடியல. உடனே இவர் என்ன பண்றாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப தாகத்திலையும் பசியிலையும் வருந்துகின்றார். உடனே எல்லாரும் சொல்றாங்க, சாப்பிடுங்க அரசே அப்படின்றாங்க. கூட இருக்கிற மந்திரிகள் எல்லாரும், இல்ல சிவ பூஜை செய்யாம நான் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அரசன் வேட்டை வேற ஆடி இருக்காரு, எப்படி சாப்பிடாம இருக்கிறதுன்னு ஒண்ணும் என்ன பண்றதுன்னு தெரியல. காட்டுல சிவஸ்தலத்துக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆப்பு இருந்தது, மர ஆப்பு. இத பார்த்துட்டு சுவாமி இங்க அரசே இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு, இதையே நீங்க பூசனை செய்து அதுக்கப்புறம் நீங்க உணவு உண்ணுங்கள்னு அவருக்கு தெரியாது. சரி சிவலிங்கம் நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பூஜை செய்து விட்டு உணவு உண்கின்றார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது அது ஆப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு வருந்துகின்றார். சுவாமி என்னுடைய அந்த நான் செய்கின்ற பணி தவறக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் பக்திக்கு இறங்கி சுவாமி அந்த ஆப்புல எழுந்தருளி அவருக்கு அருள் புரிகின்றார். அதனால இந்த திரு ஆப்பனூர் அப்படின்னு அந்த திருத்தலத்துக்கு பெயர் இருந்துச்சு. இன்னும் அன்ன வினோதர் அப்படின்னு ஒரு சிறப்பு செய்தியும் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல இந்த பாண்டிய நாடு பயங்கர பஞ்சத்தால தவிக்கின்றது. கால சூழ்நிலையால், கால பேதத்தால கடுமையான வறட்சி, பஞ்சம் வருது. மக்கள் எல்லாம் உணவின்றி கஷ்டப்படுறாங்க. இந்த திரு ஆப்பனூர் திருத்தலத்துல இருக்கிற அந்த சிவாச்சாரியார், அந்த பூஜை செய்பவர், அவர் என்ன செய்யறாருன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இறைவன் திருவருள் பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாவது என்ன பண்றாருன்னா, நெல்லை விளைவிச்சு சுவாமிக்கு திருவமுது செய்யறதுக்கு தடங்கள் இல்லாம அதை செஞ்சிட்டு இருக்காரு. மக்களுக்கு எல்லாம் கோவம், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கொடுக்காம இறைவனை போட்டு செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு கோவப்பட அரசன்ட்ட சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி தர முயல்றாங்க. அவர் வருந்தி அந்த ஊரை விட்டே போறாரு. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு பயிர் செய்ய முடியாம தடுக்கிறாங்க. இப்ப சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய முடியலன்னு வருந்தும் பொழுது அந்த வைகை ஆற்று இருக்கிற மணலே சுவாமி ஒரு சோறாக்கி நெய்வேத்தியம் செய்யறதுக்கு துணை செய்கின்றார். அது போல இறைவனுடைய திருவருள் பாருங்க, எப்பேற்பட்ட திருவருள். பிட்டுக்காக மண் சுமந்த இறைவன் அந்த மண்ணையே சோறாக்குகின்றார். அதான் அன்ன வினோதமாக அன்னத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி பேரு. அது போல சிறப்புடைய அந்த திரு ஆப்பனூர் அந்த திருத்தலத்துக்கும் அடுத்தது திரு ஏடகம். அந்த ஏடகம் நமக்கு தெரியும், பெரிய புராணம், திருஞான சம்பந்த பெருமான் புராணம் எல்லாரும் படிச்சிருக்கும், படித்து ஓதி உணர்ந்து இருக்கின்றோம் இறைவன் திருவருள். அதாவது சமணர்கள் பாண்டிய நாடெங்கும் நிறைந்து இருக்கும் பொழுது அவர்களை வாதில் வென்று அழித்து திருநீற்று ஒளி பரப்பணும், சைவ நெறி பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமான் மதுரையம்பதிக்கு போறாரு. பாண்டியனுடைய வெப்பு நோயை நீக்குகின்ற, அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா புனல்வாதம் மணல்வாதம் எல்லாம் நடத்தணும் அப்படின்ட்டு சமணர்கள் சொல்றாங்க. அதே போல புனல்வாதம் நடக்கின்றது. அதுலயும் போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு சொல்லுகின்ற திருநள்ளாறுல வீற்றிருக்கின்ற சுவாமி நமக்கு தெரியும், தர்பார் அன்னேஸ்வரர் உமையன்னை பேரு போகமார்த்த பூன்முலையாள் சொல்லிட்டு அந்த பதிகத்தை எடுத்து சுவாமியோட திருவடியை வணங்கி அந்த எரிகின்ற நெருப்பு காலவாய் போல எரியும், அதுல சுவாமிய நினைத்து தளிரில வளரொலி அப்படின்னு பதிகம் பாடி சிவபெருமானே மெய்ப்பொருள் சொல்லிட்டு அதுல போடுவார். அதனால அது எரியாம, அந்த ஓலைன்னா நெருப்புல பட்டா எரியறதுதான் அதோட தன்மை. அவர் தேவார பதியம் பாடி இட்டதுனால இதோட பொருளே சிவபெருமான்றதுனால அந்த ஓலை எரியாம அப்படியே பச்சை மட்டை போல இருக்கும். அதான் பச்சை பதிகம்னே பேரு. அவர்கள் போட்ட சமணர்கள் போட்ட ஏடு கரியும் சாம்பலாகி உடனே எரிஞ்சிரும், தகிக்கப்பட்டு ஒழிந்ததுன்னு. இது மட்டும் நிலைச்சு நிற்கும். அனல்வாதத்திலும் ஜெயிச்சிருவாரு, பாண்டியனுடைய வெப்பு நோயும் நீக்கிடுவாரு. அப்பயும் கடைசியா ஒரு தரம் வாது செய்யணும், அதாவது போட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வைகை ஆற்றுக்கு வரணும். வைகை ஆற்றுல அவங்கவுங்க சமய உண்மையை எழுதின ஏட்டை இடும்பொழுது ஏட்டோடைய தன்மை என்ன, தண்ணி எந்த பக்கம் போகுதோ அழிச்சிட்டு போகும். அப்படி இல்லாம தண்ணி எந்த பக்கம் போகுதோ அதுக்கு எதிராக அந்த நீரை இணைத்து கொண்டு எதிர்த்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணர்கள் இட்ட ஏடு ஆத்துல அப்படி அடிச்சுட்டு போயிடும். இவர் வாழ்க அந்தனர், திருஞான சம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படின்ற
சைவ சமயத்தோட ஒப்பில்லாத பெருமைய சிவபெருமானுடைய திருவடியை பெருமையை பேசுகின்ற பாசுரத்தை எழுதி தன்னுடைய கையால இடுவாரு. அந்த நீரை கிழித்து கொண்டு போகும். தண்ணி இப்படி ஓடுனா அதை கிழித்து கொண்டு போகும் அவ்வளவு வேகமா, அவ்வளவு சிறப்பா. அது சொல்லுவாரு, ஞானம் ஈசன் பால் அன்பே. நம்ம ஞானத்தை தேடி எங்கெங்கோ ஓடுறோம், அது நமக்குள்ளாரே இருக்குங்க. இறைவனுடைய திருவருள்னால நம்ம உள்ளத்துல இறைவன் மீது அன்பு இருந்தா அதுதான் ஞானம். ஞானம் தானாவே நமக்குள்ளார முகிழ்க்க ஆரம்பிக்கும், தோன்ற ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நமக்கு உள்ளத்துல சிவபெருமான் மீது அன்பும் பக்தியும் இருக்கோ, இறைவன் திருவருளால நமக்கு உள்ளத்துல ஞானம் உருவாகும். அதான் சொல்றது, ஞானம் ஈசன் பால் அன்பே. இது நான் சொல்ற வாக்கு இல்ல, இப்ப நான் சொன்னது. இறைவன் மேல இருக்கிற அன்புதான் ஞானம் அப்படின்றது உண்மைனா இந்த ஏடு எதிர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி போடுவார். எதிர்த்து செல்லணும், அப்படியே தண்ணீரை கிழித்து கொண்டு சென்றது அப்படின்வாங்க. எவ்வளவு பெரிய உண்மை சொல்றாங்க பாருங்க. உள்ளத்துல ஒப்பில்லாத சிவபரம்பொருள் மீது, ஏன்னா அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. அதனால அந்த அன்போட ஒரு போட்ட உடனே எதிர்த்து கொண்டு போகும். இப்ப அதிக பாட்டுனதால அது நிக்காம போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த போட்டி எப்படின்னா, அந்த ஓடுறது திருப்பி தேடி எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால இவர் திருப்பி தங்கணும், அந்த ஓடுகின்ற அந்த அந்த நீரை கிழித்து கொண்டு செல்கின்ற அந்த ஏடு தங்கணும்ன்றதுக்காக திருப்பதிகம் ஒண்ணு பாடுவார் திருஞான சம்பந்த பெருமான். திரு ஏடகம் அப்படின்றது அது ஒரு சிவஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு பக்கத்துல போய் அந்த ஏடு ஒதுங்கி நிற்கும். அத அதுக்கப்புறமா குலச்சிறை நாயனார், மந்திரியாகி குலச்சிறை நாயனார் குதிரையில வேகமா சென்று திரு ஏடகத்தில் வீற்றிருக்கின்ற இறைவன் அவரோட கருணையினால ஏடு தங்கியது. அப்பதானே ஜெயிக்க முடியும் முழுமையாக போட்டியில. அவர் திருவடியை வணங்கி கொண்டு அந்த ஏட்டினை எடுத்துக்கொண்டு வருவார். அது போல அந்த சிறப்பு பொருந்திய அந்த திரு ஏடகம் அங்கேயும் சென்று வணங்கி திரு ஆப்பனூர் இரு சிவஸ்தலங்களும் வணங்கி கொண்டு திருப்பி மதுரை பதித்து வருகின்றார். அதாவது செஞ்சடையார் திரு ஆப்பனூர் சுவாமியோடைய பெருமை சொல்லும் போது எப்படி சொல்றாங்க பாருங்க. செஞ்சடையார், மின்னல் போன்ற ஒளி வீசுகின்ற செஞ்சடை இல்லையே, அத்தகைய செஞ்சடையார் செஞ்சடையப்பர் அவர் வீற்றுகின்ற திரு ஆப்பனூர் திரு ஏடகம் முதலாம். அப்போ முதல் நாள் இன்னும் நிறைய சிவஸ்தலங்களும் வணங்கியிருக்காங்க. இதனை இந்த சிவஸ்தலங்களும் வணங்கி நஞ்சு அணியும் கண்டத்தவர் அவர் நயந்த பதி நன்னியே. நஞ்சு அணியும், நஞ்ச என்ன பண்றார் சுவாமி, ஆபரணம் போல தொண்டையில வச்சு மணி போல நிறுத்தி வச்சிருக்கார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, சுவாமிக்கு உள்ளார போயிட்டான்னா எல்லா உலகமும் அவருக்குள்ளார இருக்கு, அழிஞ்சிடும். ஆனா அதனால என்ன பண்றாரு, அது துப்பவும் முடியாது, வெளில போனாலும் எல்லாரையும் அழிச்சிடும். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலை சுவாமிக்கேன்னு பாருங்க. உள்ளார போனா அவரு, ஏன்னா அவர் இறைவன் ஒப்பில்லாத தலைவன், அவருக்கு எந்த தீங்கும் எதனாலும் ஏற்படாது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த விஷயம் போச்சுன்னா அண்ட சராசரமும் இறைவனுக்குள்ள அடக்கும். அதுங்களுக்கு அந்த உயிர்களுக்கு தீமை வரக்கூடாது. வெளியில இருந்தாலும் அதோட காற்று பட்டாலே இறந்து போறாங்க. அப்ப என்ன பண்றது, துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. சுவாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டையிலேயே வச்சிருக்காரு பாருங்க. அதுக்கு மட்டுமா வச்சிருக்காரு அவரு, உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உங்களை அணுகாமல் நான் அதை காப்பேன், நான் தரித்து கொள்வேன் அப்படின்றதான் தரித்து கொண்டு திருநீலகண்டத்தை அவர் தொண்டையில வச்சுட்டு காட்டுறாரு. அதனால திருநீலகண்டம்ன்ற சிறப்பித்து சொல்வது சிறப்பு. ஏன் நமக்கு அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீலகண்ட பதிகம் பாடும்போது, தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் சொல்றாங்க. இந்த திருநீலகண்டம் அப்படின்ற அந்த திருநாமத்தை, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தா எந்த தீவினையும் நம்மை அணுகாது. அது போல நஞ்சு அணியும் கண்டமுடைய இறைவன் அவர் நயந்தபதி, அவர் விரும்பி இருக்கின்ற பதி நன்னியே. நன்னினா அணைதல். எல்லா கோயிலுக்கும் சென்று எஞ்சலிலா காதலினால், அதாவது எஞ்சல்னா குறைவே இல்லாத காதல். முதல்ல சொல்லணும், உள்ளார நிறைஞ்சு பொங்கி அந்த அன்பு மேலும் மேலும் பெருகி கொண்டே வருகின்றது. அந்த அன்போட எஞ்சல் இலா காதலினால், விருப்பத்தினால் இனிது இறைஞ்சி மீண்டும் அணைந்து சுவாமியை போற்றி வணங்கி மீண்டும் மதுரைக்கு வராங்க. மீண்டு அணைந்து மஞ்சு அணையும் மதில் மதுரை மாநகரில் மகிழ்ந்து இருந்தார். இந்த மதில் நம்ம முதல்ல சொன்னோம், பழங்காலத்துல எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் சுத்தி என்ன இருக்கும்னா உயர்ந்த மதில் இருக்கும். ஒரு காவலுக்காக உயர்ந்த மதில் இருக்கும். அந்த மதில் எவ்வளவு உயரமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சு அணையும், மஞ்சுனா மேகங்கள், மேகங்களும் தவழுதான் அந்த மதில் மேல. அந்த அளவுக்கு உயரமான மதில்களை கொண்ட மதுரை மாநகரில் மகிழ்ந்து இருந்தார். மகிழ்ந்து சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மகிழ்ந்து இருந்தார்கள். அடுத்தது 102வது பாடல். பரம திருப்பரங்குன்றில்
சென்று பார்த்திபரோடும் புறமெரித்தார் கோயில் வளம் கொண்டு புகுந்து உள்ளிரஞ்சி சிரமலி மாலை சடையார் திருவடிக்கீழ் ஆள் செய்யும் அருமை நினைந்து அஞ்சுதும் என்று ஆரூரர் பாடுவார். இது ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரைம்பதியிலேருந்து திருப்புவனம் போனாங்க. அடுத்தது திரு ஆப்பனூர், திரு ஏடகம் எல்லாம் வணங்கிட்டு அடுத்து திருப்பரங்குன்றம் செல்கின்றார்கள். நமக்கு தெரியும் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு அருகிலே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பொருந்தி அந்த திருத்தலம். அந்த பரமர் விற்றுகின்ற பரம்பொருளாகிய சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கின்ற திருப்பரங்குன்றில் சென்று அங்க சென்று பார்த்திபரோடும், நமக்கு தெரியும் ஒவ்வொரு அரசர்களுக்கும் நிறைய பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. நமக்கு இப்ப பார்த்திபர்னா யாரை குறிக்குதுன்னா 3 வேந்தர்களையும் குறிக்கும். காரணம் வந்து பார்த்திவலிங்கம் சொல்லுவாங்க, மண்ணால் ஆக்கப்பட்ட லிங்கம். அதாவது பிருத்திவின்றது மண்ணுக்குரிய பேர் இல்லைங்களா, சமஸ்கிருத பேர். அந்த மண்ணை ஆள்கின்ற அரசர், பிருத்திவியை ஆளுகின்ற அரசர்களுக்கு பார்த்திபன் அப்படின்ற பெயர் இருக்கு. இப்ப அரசர்கள் அரசாட்சி செய்யறதுனால அவங்களுக்கு பார்த்திபன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. நம்ம அந்த பார்த்திபன்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியாம இருந்தோம். பிருத்திவின்ற மண், அதை மண்ணை ஆளுகின்ற அரசர்களுக்கு பார்த்திபன் அப்படின்ற பேர். அப்ப பார்த்திபர் ஒரு அப்படின்னா 3 அரசர்கள், ஏன்னா 3மே மண்ணை ஆளுகின்றவர்கள், சேர சோழ பாண்டிய நாட்டை ஆளுகின்றவர்கள். அந்த 3 அரசர்களோடும் திருப்பரங்குன்றம் சென்று வணங்குகின்றார். அங்க இருக்க சிவபெருமான் எப்படிப்பட்டவர் பாருங்க. புறம் எரித்தார் கோயில், முப்புறங்களையும் எரித்தார் இல்லைங்களா சிவபெருமான். வெள்ளியாலான தங்கத்தாலான இரும்பாலான கோட்டைகளை இறைவன் என்ன பண்ற, சிரிச்சே அழித்தார். அத்தகைய வீரம் புரிந்திய இறைவன் கோயிலை வளம் கொண்டு புகுந்து உள் இறைஞ்சி எப்பவுமே செய்யறதுதான். அது கூர்ந்து கவனிச்சோம்னா தெரியும். கோயிலை வளம் கொள்வது, அதுக்கப்புறம் இறைஞ்சி வணங்குவது, அதுக்கப்புறம் உள் புகுந்து போற்றி பரவுவது. உள்ளிரஞ்சி சிரமலி மாலை சடையார் திருவடிக்கு ஆள் செய்யும் அருமை நினைந்து அஞ்சுதும். சிரமலி மாலை சடையார் சுவாமி இருக்காங்கல்ல, சடை, நம்ம செஞ்சடைன்னு இப்பதான் பார்த்தோம். இல்ல வேற என்னென்ன வச்சிருக்காங்க, பிறைய வச்சிருக்காங்க இல்லையா, இளம் பிறை வச்சிருக்காரு இளமதி, அப்புறம் கங்கைய வச்சிருக்காரு, கொன்றை மாலையை வச்சிருக்காரு, அதுவும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் வச்சிடலாமா, அது வேற என்ன வச்சிருக்காருன்னா தலைமாலையை அணிஞ்சிருக்காரு சுவாமி. தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சுவாமியோட திருமொழியில தலைமாலையை அணிஞ்சிருக்காராம். அதுதான் சிரமலி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மலினா நிறைய மலிதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு தலையில நிறைய தலைய இப்படி மணிகள்லாம் கோத்து ஒரு மாலைனா நிறைய மணிகள் கோத்து இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய தலைகள் கோத்து இருக்கிற அந்த தலைமாலைய சுவாமி அணிஞ்சிருக்காராம் இல்லையா. இதோட நம்ம விளக்கம் நிறைய தடவை பார்த்துட்டோம். ஒரு பிரம்மாவும் விஷ்ணுன்றது ஒரு போஸ்டிங் போல, பதவி போல. அந்த அவங்களுடைய காலம் முடிஞ்ச உடனே அந்த பிரம்மா முடிஞ்ச உடனே இன்னொரு பிரம்மா வருவார். அந்த தவம் செய்து ஒரு எந்த உயிர் அதுக்கு தகுதி இருக்கோ அது வந்து பிரம்மாவாகும், அது வந்து விஷ்ணுவாகும். அப்ப முதல்ல இருந்தவங்களுடைய அந்த அந்த வெண் தலைய சுவாமி என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மாலையில சேர்த்துப்பாரு. அதனாலதான் சுவாமி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தலைக்கு தலைமாலை அணிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அந்த எலும்பெல்லாம் வந்து மேலே அது ஆபரணமாக கொண்டு இருக்கிறதுனால சுவாமியை கங்காளன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத்தகைய இறைவன் தலைக்கு தலைமாலையே அணிந்திருக்கின்ற அந்த இறைவன் அந்த செஞ்சடையார், அந்த சிரமலி மாலை சடையார் திருவடி கீழ் ஆள் செய்யும் அருமை நினைந்து அஞ்சுதும் என்று ஆரூரர் பாடுவார். அதாவது முக்கியம், இந்த திருப்பரங்குன்றத்துல என்ன பாடுறாருன்னா, இது மாதிரி எதுக்காக பாடுறாரு, அப்ப விஷ்ணுவும் பிரம்மாவுமே காலம் உண்டு, அவர்களுடைய தலைமாலையாக அணிந்திருக்கின்ற சிவபெருமான் ஒப்பில்லாதவர், அவருக்கு அடிமை செய்கின்ற இந்த பெருமை நினைத்து அஞ்சுதும் அப்படின்றாரு. இந்த மேலோட்டமா பார்த்தோம்னா பயப்படுறோம் அப்படின்ற அர்த்தம் வரும். ஆனா அப்படி கிடையாது. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய அருளை போற்றி துதிப்பது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுடைய பெருமையும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்களுடைய பெருமையும் எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
இங்க வந்து பயப்படுறது கிடையாது. என்ன எதிர வந்து அஞ்சுதும் அப்படின்னா என்னன்னா, அவர் அடியாருடைய பெருமை ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா சுவாமியோட பெருமை எல்லை இல்லாதது. அவரால ஆட்கொள்ளப்பட்ட, அவர் தேர்ந்தெடுத்து ஆட்கொண்டப்பட்டவர்கள் தான் இறைவனுக்கு வந்து அடிமை தொழில் செய்ய முடியும். அவர்களுடைய பெருமை நினைத்து அஞ்சுகின்றேன்னா எல்லையில்லாத பெருமை உடையவர்கள் அடியார்கள் அப்படின்றது சொல்றாங்க. சொன்னோனே பக்கத்துல இருக்கிற பூவேந்தர்கள் கேட்டு பயந்து நடுங்கி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்குகின்றார்கள். வெறி அன்போட தான் பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த பாடல் பாடியதுக்கு அப்புறமா எவ்வளவு பெரியவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை மேலும் உணர்ந்து ஒரு உணர்ந்து இவர் திருவடியை வணங்குகின்றாரு. இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி இருக்குன்னா, கோத்திட்டையும் கோவலும் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும். அந்த கோத்திட்டை, கோண அரசன் தெரியும், திட்டைனா மேடா இருக்கிற நிலம். திருப்பரங்குன்றம் கொஞ்சம் மலை இல்லையா, குன்று இல்லையா, சின்ன மலை, சிறிய மலைனா குன்றுன்னு சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்றாங்கன்னா, வீற்றிருக்கின்ற அரசனாகிய இறைவன் வீற்றிருக்கின்ற இந்த திருப்பரங்குன்றம், கோவல்னா திருக்கோவலூர் வீரட்டம், இங்கெல்லாம் இறைவன் வீற்று கொண்டு இருக்கின்றார். ஒரே ஒரு பாடல் மட்டும், ஒரு பாடல் சொல்றார். அது இந்த அஞ்சுதுன்ற வார்த்தைக்கு அர்த்தத்துக்காக இறைவன் வீற்று இருக்கின்றார். அவர் ஏறி வர்றது பாத்தீங்கன்னா மிகுந்த கோபமுடைய அந்த அது ஏற்றினை ஏறி வருகின்றார். அது என்ன பண்ணுதுன்னா, கோபம் அதிகமாச்சுன்னா மேட்டு நிலத்தெல்லாம் கொம்பால முட்டி தள்ளுகின்றது. மிகுந்த வேகத்தோட இருக்கின்றது, யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அதே போல இறைவன் அணிஞ்சிருக்கின்ற அந்த நாகம், கொடிய நாகம், அததான் என்ன பண்றாரு சுவாமி வந்து அதோட ஆபரணமாக அணிந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம கொடிய அந்த புலித்தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த புலித்தோலை தான் இறைவன் என்ன பண்றாரு, ஆடையாக உடுத்தி இருக்கின்றார், இடையிலே கட்டி இருக்கார். இறைவனே உனக்கு அடியார்களாக இருக்கின்ற அதை நினைச்சு அஞ்சுதும். மேலோட்டமா பார்த்தா இறைவன் வந்து அது மாதிரி ஒரு கோபமான வாகனத்துல ஏறி வராரு, பாம்பையே அணிஞ்சிருக்காரு, எலும்பு தோலை போட்டிருக்காரு, புலித்தோலை வந்து பூசிருக்காரு. அதை பாக்குறதுக்கு பயமா இருக்குன்னு என்னன்னா, இவ்வளவு பெருமை உடையவர் இறைவன். அவருக்கு தொண்டு செய்யறது எல்லை இல்லாத பெருமை உடையது. அதனால அப்படிப்பட்ட அடியார்களுடைய பெருமை நினைத்து அஞ்சுகின்றோம். இப்ப அவங்க பெரியார்கள், அந்த பெரியோர்களை வணங்கி போற்ற வேண்டும். அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள்னு ஒரு பயபக்தியோட அடியார் பெருமக்களையும் வணங்கணும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இது வந்து இறைவனுடைய இல்லாத பெருமையை வந்து போற்றி சொல்றது. இறைவா உன்னுடைய பெருமையை நினைத்து அஞ்சுகின்றோம் அப்படின்றது அடியார்களுடைய பெருமையை தான் போற்றி சொல்றது. இப்படி ஒரு பாடி ஒவ்வொரு பாடலையும் அடியேல் உண்மைக்கு செய்ய அஞ்சுதுமே அப்படின்னு வரும். இந்த பெருமை நினைத்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு போற்றி பாடினோன்னு இந்த அருமையை கேட்ட உடனே அரசர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட இறைவன் இருக்காரு, அவருக்கு அடியார் இருக்காரு, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியே வந்து அடியவன் அப்படின்னு சொல்லி ஓலையை காட்டி ஆட்கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மூவரும் இவரோட திருவடிகளை பயபக்தியோட பணிந்து வீழ்ந்து வணங்குகின்றார்கள். இதான் சொல்றாங்க, திருவடிக்கு ஆள் செய்யும் அருமை நினைந்து அஞ்சுதும் என்று ஆரூரர் பாடுவார். நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாட, கோத்திட்டை என்று எடுத்து கோதில் திருப்பதிக இசை மூர்த்தியார் தமை வணங்கி முக்கோக்கள் உடன் முன்பே ஏத்திய வன்தமிழ் மாலை இன்னிசை பாடி பரவி சாத்தினார் சங்கரனார் தங்கும் திருப்பரங்குன்றில். இந்த பாடல் இப்ப சொன்ன இல்லையா, கோத்திட்டையும் கோலம் என்று எடுத்து கோதில் திருப்பதிகை இசை, கோதுனா குற்றம், இல்லைன்னா குற்றம் இல்லாத. அது என்ன குற்றம் இல்லாத, இப்ப குற்றம் இருக்கிற பதிகம் இருக்குன்னா அப்படி இல்லை. குற்றம் இல்லாதன்னா ஓதுகின்றவர்களுடைய குற்றம்லாம் இல்லையாக செய்கின்றதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்குகின்ற பதிகம்னு அர்த்தம். கோதில் திருப்பதிகம்னா ஓதுகின்ற அடியார்களின் குற்றங்களை நீக்குகின்ற அந்த திருப்பதிகத்தை இசையோடு பாடி மூர்த்தியார் தம்மை வணங்கி பாடி இறைவனை வணங்குகின்றார். முக்கோக்கள் உடன் முன்பே, மூன்று கோக்கள், முக்கோக்கள்னா மூன்று பெருநில வேந்தர்களும், மூவேந்தர் சொல்லல, அவங்களுக்கு முன்னாடி பாடினோடனே என்ன, ஏத்திய வன்தமிழ் மாலை இன்னிசை பாடி பரவி போற்றி பாடுகின்றார். எதெல்லாம் போற்றி பாடினா, வன்மைனா பெருமை பொருந்திய சிறப்பு பொருந்திய தமிழால மாலை பாடி இன்னிசை பாடி பரவி, தமிழ்ல இசையோடு பாடி இறைவனுக்கு அந்த மலர் மாலையை சாத்துகின்றார். அந்த தமிழ் பாடலாகிய பாடலில் பாடிய பாமாலையை சாத்தி வணங்குகின்றார். யாருக்கு சாத்துறாருன்னா சங்கரனார். ஏன் சுவாமி சங்கரன் அப்படின்னு சொல்றோம்னா, உயிர்களுக்கு சுகங்களை செய்பவர். ஏன் சுவாமிக்கு எல்லா உயிர்களுக்கும் சுகங்களை மட்டும்தான் செய்யக்கூடியவர் சிவபெருமான்.
கேட்கலாம், உயிர்கள் எல்லாம் ஏன் துன்பப்படுது அப்படின்னு இருக்கும்போது, உலகம் எல்லாத்துக்கும் சுவாமி எல்லா உயிர்களுக்கும் சுகங்கள் தான் செய்கின்றார்னா ஏன் உயிர்கள் துன்பப்படுது? துன்பப்பட்டு பக்குவப்பட்டு இந்த வினைகள்லாம் நீங்கி அந்த மலம் நீங்கி தூய்மையாகி இறைவனை அடையணும் அப்படின்ற கருணையாலதான் இந்த துன்பமே ஏற்படுது. அப்ப அதான் எல்லா உயிர்களுக்கும் சுகங்களை செய்வதால் இறைவனுக்கு சங்கரன் அப்படின்ற ஒரு நாமம் வந்து அதுதான் சுகங்களை செய்யும் சங்கரன் போற்றிருக்கின்றார். அப்படி சங்கரனார் தங்கும் திருப்பரங்குன்றில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருப்பரங்குன்றில் மூவேந்தர்களும் இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடியே இறைவனுடைய திருவடிக்கு ஆர் செய்யும் பெருமை நினைத்து அஞ்சுதும். அப்படின்னா இந்த பெருமை அடியார்களுடைய பெருமை ஈடே இல்லாதது. காரணம் அவங்க திருத்தொண்டு செய்யறது யாரு? ஒப்பில்லாத பெருமானுக்கு. அதனால அவர்களுக்கு அடியவராகும் பாக்கியமும் பெரிது, அவர்கள் செய்கின்ற தொண்டும் பெரிது அப்படின்ட்டு சொல்றார். அடியார்கள் பெருமையை இங்க சொன்ன உடனே இந்த மூவேந்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு அடுத்த பாருங்க. 104வது பாடல். இறைவர் திருத்தொண்டு புரி அருமையினை இருநிலத்து முறை புரியும் முதல் வேந்தர் மூவர்களும் கேட்டு அஞ்சி மறைமுன்னூல் மணிமார்பின் வன்தொண்டர் தமை பணிந்தார் நிறைதவத்தோர் அப்பாலும் நிறுத்தற்பதி தொழ நினைந்தார். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அஞ்சுதுன்றது இறைவனுடைய பெருமையையும் இறைவனுக்கு தொண்டு செய்யற பெருமையும் சிறப்புன்னு அதை கேட்கறாங்க இல்லையா. இறைவர் திருத்தொண்டு புரி அருமையினை, இறைவனுக்கு திருத்தொண்டு செய்கின்ற அடியார்களுடைய ஒப்பில்லாத அருமை தன்மையினை இருநிலத்து முறை புரியும். இருன்னா அகன்ற அந்த அகன்ற நிலத்தை. ஏன்னா மூவேந்தர்கள்லாம் சின்ன சிற்றரசுகள் போல இல்ல, ஒரு அகன்ற நிலத்தை வந்து ஆட்சி செய்யறவங்க. அந்த இரு நிலத்து முறை புரியும் முதல் வேந்தர். இரு நிலத்தையும் அகன்ற நிலத்தையும் சிறப்பாக முறையாக ஆட்சி செய்கின்ற முதல் வேந்தர் மூவர்களும், மூன்று வேந்தர்களும் முதன்மையான மூன்று வேந்தர்களும் கேட்டு அஞ்சி, அடியார்கள் பெருமை இவ்வளவா, இப்படிப்பட்ட அடியார்கள் நம்ம கூட இருக்கிறோமே, அவர்கிட்ட ரொம்ப நம்ம அன்போட பக்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அஞ்சுகின்றார்கள். அஞ்சி மறை முன்னூல் மணி மார்பின், மறை முன்னூல், இந்த முன்னூல்ன்றது பூநூல் சொல்றோம் இல்லைங்களா. அதாவது பிராமண பிள்ளைங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வயசு வந்தோடனே உபநயன சடங்கு அப்படின்னு செய்வாங்க. அதாவது அந்த உபநயன சடங்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வேதம் ஓதுகின்ற அதிகாரம் கிடைக்கும். அந்த அந்த ஒரு அந்த உபநயன சடங்குல அந்த பூநூல் அப்படின்றத போடுவாங்க. அதுதான் முப்புரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த முதல்ல 3 இருக்கும், திருமணத்தப்போ இன்னும் 3 மூணா சேர்த்துக்கிட்டே போவாங்க. அதான் 3 அடுக்கா வரதுனால முப்புரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முப்புரி நூல் அதான் மறை முன்னூல், ஏன்னா மறை ஓதுவதற்கு அவங்களுக்கு அப்பதான் தகுதி வருகின்றது. அதனால வந்து எல்லா பிராமணர்களும் அதை அணிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த மறையை ஓதுகின்ற அதற்கு வந்து அடையாளமாக இந்த முன்னூல் அணிஞ்சிருக்காரு இல்லையா, அந்த ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தெரியும் இல்லையா, ஆதிசைவர் குலத்துல பிறந்தவர், அந்த முன்னூல் அணிந்திருக்கின்றவர். அவர் அந்த மணி மார்பில், அழகிய மார்பில வந்து முப்புரி நூல் அணிந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வன்தொண்டர் தமை பணிந்தார். மூவேந்தர்களும் இந்த அருமையை கேட்டு என்ன பண்றாரு, ஆஹா இவ்வளவு பெருமை உடைய இறைவனுக்கு ஒரு உயர்ந்த அடியாரா இருக்காரு, நமக்கு கூட இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அவரை மிகுந்த அன்போட பக்தியோட வரணும்னு சொல்லிட்டு அஞ்சு பயபக்தியோட அவர் திருவடியை வன்தொண்டர் ஆகிய, ஏன்னா இந்த வன்தொண்டர் அருள் நாமம் சிவபெருமானே தந்தது இல்லையா, பித்தான் என அழைச்சி மனுஷர்களை சொன்னதுனால வன்தொண்டர் அப்படின்ற அருள் நாமம் தராளி அவர் திருவடியை மூன்று வேந்தர்கள் இருநிலம், அதான் சொல்றாங்க, அவ்வளவு அகண்ட நிலத்தை ஆளுகின்ற சிற்றரசுகள் குறுநில மன்னர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகின்ற இந்த மூன்று வேந்தர்களும் தாங்க பெரிய அரசன்ற எண்ணம் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா எல்லாரோட அடியார்கள் பெருமைதான் பெரியதுன்றதை உணர்ந்து இவர் திருவடியை வணங்குகின்றார்கள். உண்மையை திரமூர்த்தி நாயனார் பெருமான் பதிகத்தினால உணர்ந்ததுனால அவர் திருவடியை அஞ்சி வணங்குகின்றார்கள். வன்தொண்டா தமை பணிந்தார் நிறைதவத்தோர் அப்பாலும் நிறுத்தற்பதி தொழ நினைத்தார். நிறைதவத்தோர் அதாவது நிறைதவம் சிறந்த, அதாவது சிறப்பான ஒப்பில்லாத தவம், குறைவே இல்லாத தவம் அப்படின்றது சிவபெருமான வணங்குறது தான். நிறைதவத்தோர் அப்பாலும் நிறுத்தற்பதி தொழ நினைத்தார். இங்க நிறைதவத்தோன்றது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை குறிக்கின்றது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்பாலும் இப்ப இதுவரை என்ன பண்ணாங்கன்னா மதுரையும் பதி அதை சுத்தி இருக்கிற சிவஸ்தலங்கள் மட்டும்தான் வணங்குனாங்க. அது எப்படின்னா அந்த தலங்கள்லாம் போயிட்டு திருப்பி மதுரையம்பதிக்கே வந்துருவாங்க. திருப்பி அடுத்த நாள் பக்கத்துல இருக்கிற வேற திருத்தலம் சென்று வணங்கி மதுரையம்பதிக்கே வந்துருந்தாங்க. இப்படிதான் இருந்தாங்க. இப்போ வந்து மதுரையம்பதியெல்லாம் தாண்டி இந்த பாண்டிய நாட்டை இந்த கடைசியில மதுரையை தாண்டி அங்க கடைசியில இருக்க திருக்குற்றாலம், திருநெல்வேலி அங்க இருக்கிற சிவஸ்தலங்கள்லாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.
அப்போ வந்து பாண்டிய மன்னர்கள் வர முடியாது. காரணம் இந்த அரசாட்சி செய்யணும். இதுவரையும் பாண்டிய நாட்டிலேயே மதுரையம்பதி பக்கத்திலேயே போனதுனால அவங்களும் கூட சென்று வந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் கருத்து என்ன? சிவஸ்தலம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை பணிந்து வாழ்த்தி பாட வேண்டும். அதனால வந்து பாண்டிய நாடு முடிஞ்சிடுச்சு. அதை தாண்டி இவர் என்ன பண்றாரு? சிவஸ்தலங்கள்லாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்ப வந்து நிறை தவத்தோர் அப்பாலும் நிறுத்தற்பரி தொடர் இணைந்தார். நிறை தவத்தோர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்பாலும் இந்த எல்லையை கடந்தும் அப்பாலும் நிறுத்தற்பதி, நிறுத்தம்னா நிறுத்தம் நடனம், நடனம் ஆடுகின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற பதிகள் தோறும் தொழ சென்று தொழ நினைச்சாரு. அந்நாட்டு திருப்பதிகள் பலவும் அணைந்து இறைஞ்ச மலை நன்னாட்டு வேந்தருடன் நம்பிதாம் எழுந்தருள மின்னாட்டும் மணிப்பூன் வேந்தர் இருவரும் மீள்வார் தென்னாட்டு வேண்டுவன செய்து அமைப்பார் தமை விடுத்தார். அதாவது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மதுரையம்பதி அதை சுத்தி இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களும் வணங்கியாச்சு. இப்ப அதையும் தாண்டி தூரமா சென்று தெற்கு பகுதிக்கு சென்று மற்ற சிவஸ்தலங்கள் வணங்கணும் அப்படின்னும் பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் கூட வரார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பிரிய முடியாது அப்படின்றதுனாலே ஆழ்ந்த சிவபக்தர் இல்லையா, சிவ தொண்டர், சிவன் அடிமை. அதனால சுந்தரமூர்த்தி நாயனாரோட அவர் போறார். ஆனா பாண்டிய ராஜாவும் சோழ ராஜாவும் அவங்களோட வர முடியல. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் வந்தாங்க, தூரமா தள்ளி வர முடியலன்றதுனால அவங்கள வணங்கி விடை பெற்று கொண்டு அவங்கள மட்டும் அனுப்பி வச்சுட்டு இவங்க பாண்டிய நாட்டிலேயே சோழ ராஜாவும் பாண்டிய ராஜாவும் தங்கிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டிய அந்த பரிசனங்கள், அவங்களுக்கு வேலையாட்கள், வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் மட்டும் செஞ்சு அனுப்புறாங்க. அதான் சொல்றாங்க, அந்நாட்டு திருப்பதிகள் பலவும் அணைந்து இறைஞ்ச, அதாவது முதல்ல சொன்னாலே அப்பாலும் இருக்கின்ற பதிகள், இந்த நாட்டுல இருக்கிற திருப்பதிகள்லாம் பலவும் அணைந்து பல கோயில்களுக்கும் சென்று இறைஞ்ச இறைவனை வணங்குவதற்கு மலை நன்னாட்டு வேந்தர், மலை நன்னாட்டு வேந்தர்னா சேரராஜா, அவருடன் நம்பிதாம் எழுந்தருள மலைநாட்டு அரசராகிய சேர பெருமானோட சுந்தரமூர்த்தி நாயனாரும் எழுந்தருள போறாங்க. மின்னாட்டும் பன்மணி பூன் வேந்தர், அதாவது மின்னல் போன்ற ஒளி வீசுகின்ற பன்மணி பூன் பல வகையான மணிகளால் ஆன அணிகலன்களை அணிந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அரசர்கள் அப்படிதான் நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும்? நிறைய ஒளி வீசுதான், அதுல நிறைய மணிகள் பல பல பலன் இருக்கான், பல மணிகள் அணிந்த அந்த ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற வேந்தர் இருவரும் மீள்வார். இருவர்ன்றது இங்க பாண்டிய ராஜாவும் சோழ ராஜாவும் மீள்வார். அவங்களை அனுப்பிட்டு இவங்க திருப்பி பாண்டிய நாட்டுக்கே மீண்டு வந்துடுறாங்க. தென்னாட்டு வேண்டுவன செய்து அமைப்பார் தமை விடுத்தார். அதாவது வேண்டுவன செய்து அமைப்பார் தமை விடுத்தார். இவங்க கூடவே சென்று இவங்களுக்கு வந்து உணவு தயாரிக்கிறது, இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்வது, தங்குவதற்கு இடம் அமைப்பது இல்லைங்களா. இப்ப இவங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து பணி செய்யறதுக்கு ஆட்கள் வேணுமோ, என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஆட்களை அனுப்பி பாண்டிய ராஜாவும் சோழ ராஜாவும் மதுரையம்பதிக்கே திரும்பிவிட இவர்கள் மற்ற சிவஸ்தலங்களுக்கு செல்வதற்காக வழி கொண்டு செல்கின்றார்கள். யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனார்கள். இரு பெரு வேந்தரும் இயல்பின் மீண்டதன் பின் எழுந்தருளும் பொறு அரும் சீர் வன்தொண்டர் புகழ் சேரர் உடன் புனிதர் மருவிய தானம் பலவும் பணிந்து போய் மலைச்சாரல் குறுமணிகள் வெயிலெரிக்கும் குற்றாலம் சென்றடைந்தார். வழியில இருக்க சிவஸ்தலங்கள் தான் சென்றுட்டு கலப்ப குற்றாலம் போறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இரு பெரு வேந்தரும் இயல்பின் மீண்டதன் பின், நம்ம இயல்பு நாட்டு பாதுகாக்கணும், அரசாட்சி செய்யணும்ன்றதுக்காக சோழ ராஜாவும் பாண்டிய ராஜாவும் மீண்டு போனதுக்கு அப்புறமா எழுந்தருளும் பொறு அரும் சீர் வன் தொண்டர், கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் வன் தொண்டர். எப்படிப்பட்டவர்? பொறு அரும் சீர், அதாவது எல்லையில்லாத பொறுமை, அதாவது எவ்வளோ பெருமைகளும் அருமையும் நிறைந்த, இந்த சீர்னாலே சிறப்புன்னு அர்த்தம், நிறைய சிறப்புகள் பொருந்திய, அதாவது எல்லையே இல்லாத பெருமைகள் பொருந்திய வன் தொண்டரும் புகழ் சேரர். நான் அவரோட சேர்ந்ததுனால முதல்ல பார்த்தோம் இல்லையா, சேரனுடைய பெருமை படி எப்படி படி ஏறும்போது மேல கொண்டு போய் விடுமோ அதே போல புகழ் ஏறிக்கொண்டே போகின்றதுன்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி புகழ் சேர ரெண்டு பேரும் புனிதர் மருவிய தானம் பலவும், இறைவன் இல்லையா புனிதர், ஏன்னா பாவங்களை எல்லாம் இல்லையாக செய்கின்றவர் இல்லையா, மங்களமூர்த்தி. அத்தகைய புனிதராகிய சிவபெருமான் மருவிய தானம் பலவும், வீற்றிருக்கின்ற தானங்கள்லாம் கோயில் தானம் அர்த்தம். கோயில் பலவும் பணிந்து போய் மலைச்சாரல்
எல்லா தலங்களையும் வணங்கிக்கிட்டே போயிட்டு மலையில இருக்கின்ற மலைச்சாரல் மலையில வீற்றிருக்கின்ற குறுமணிகள் வெயில் எரிக்கும். குறுமணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, குறுனா நிறம்னு அர்த்தம். அதாவது பல நிறம் உடைய மணிகளும் வெயில் எரிக்கும்னா ஒளி, அதாவது சூரிய கதிர்கள் போல ஒளி வீசுதான். அந்த குற்றாலத்தோட பெருமையை சொல்லும் பொழுது அங்க வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அருவி என்ன ஆகும், அதோட இயல்பே என்ன, மேல இருக்கிற மலையில இருக்கிற எல்லா பொருட்களையும் அடிச்சுக்கிட்டு வேகமா அடிச்சுட்டு வந்து வரும். அப்ப வந்து இந்த மலை மேல இருக்கிற பல வகையான மணிகளையும் அடிச்சுட்டு வருதான். அந்த மணிகள் எப்படி பல நிறம் கூடியதான் இருக்கான். அதுவும் எப்படின்னா சூரியன் எப்படி ஒளி வீசுமோ அது போல ஒளி வீசக்கூடியதா இருக்கான். அந்த மலை அந்த மணிகளை எல்லாம் சாரல்னா அந்த அருவியோடையே அடித்து கொண்டு வருகின்ற அந்த குற்றாலம் சென்று அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மலைச்சாரலில், அதாவது இந்த மலையில இருக்கிற அந்த அருவி அது பல வகையான மணிகளை வந்து கொண்டு வந்து தள்ளுது. தண்ணி மட்டும் இல்ல, மணிகளையும் கொண்டு வந்து தள்ளுது. அது பல விதமான நிறங்கள் உடையதாக வீற்றிருக்கு. நமக்கே தெரியும் இல்லைங்களா, ரத்தினம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா சிவப்பு நிறத்துல இருக்கும், மரகதம்னா பச்சை கலர்ல இருக்கும், நீலக்கல்னா நீல கலர்ல இருக்கும் நல்லா இல்லைங்களா, புஷ்பராகம்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அது போல பலவித நிறங்கள் கொண்ட மணிகளை வந்து கொண்டு வந்து அலைகள் அந்த அருவிகள் குளிக்கின்ற இந்த குற்றாலம் சென்று அடைந்தார் ரெண்டு பேருமே. 107வது பாடல். குற்றாலத்து இனிது அமர்ந்த கூத்தரை கூத்தர் குறைகழல் வணங்கி சொற்றாமா மலர் புனைந்து குறும்பலா தொழுது இப்பால் முற்றா வெண்மதி முடியார் பதிபணிந்து மூ எயில்கள் செற்றார் மன்னிய செல்வ திருநெல்வேலியை அணைந்தார். இப்ப வந்து குற்றாலம் சென்று வணங்குகிறாங்க. அடுத்தது எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்றாலத்து இனிது அமர்ந்த கூத்தர் குறைகழல். குற்றாலத்துல வீற்றிருக்கின்ற இறைவன் அவர் எப்படின்னா கூத்தர், எப்பவுமே இறைவன் திருநடம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார்தான். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, நிறுத்தர் அப்படின்றாங்க, இப்ப கூத்தர் அப்படின்றாங்க. அவருடைய குறை கழல் வணங்கி, அதான் இந்த குறை, இந்த ரை போட்டிருக்கோம், சின்ன ரை போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த குறைனா ஒலிக்கின்ற கழல். சுவாமி கால்ல திருவடியில வந்து கழல், வீர கழல் அணிஞ்சிருப்பாங்க. சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீர செயல் இறைவன் புரிஞ்சுக்கிட்டே இருப்பா உயிர்களை காக்கும் பொருட்டு. அத்தகைய சத்தம் தருகின்ற சத்திக்கின்ற சப்தம் செய்கின்ற இந்த வீர கழலினை அணிந்திருக்கின்ற, கழல் வணங்கினா கழலை வணங்குவாங்களா, திருவடியை வணங்குறோம்னு அர்த்தம். கழல் வணங்கி வருதுன்னா அந்த வீர கழலை அணிந்திருக்கின்ற திருவடியை வணங்கின்னு அர்த்தம். அப்போ ஒலிக்கின்ற சத்தம் செய்கின்ற அந்த வீர கழலை அணிந்திருக்கின்ற இறைவன் திருவடியை வணங்கி சொற்றா மலர் புனைந்து, அதாவது மலர், நம்ம எல்லாம் முதல்ல சொன்னப்போ மலரை புனைகின்றோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனா பெருமானும் சேரன் பெருமானும் சொல்லாகிய மலர்களால சுவாமிக்கு என்ன பண்றாங்க, அர்ச்சனை செய்து மாலை சாத்தி வணங்குறாங்க. சுவாமிக்கு புனைகின்றது சொல் தாமரை மலரை வந்து சாத்தி குறும்பலா தொழுது இப்பால். குறும்பலா அப்படின்ற சிவஸ்தலங்கள் சென்று தொழுகின்றார்கள். இந்த குறும்பலா அப்படின்றது நிறைய பேர் சென்று தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஒரு காலத்துல வந்து அந்த குறும்பலா வந்து விஷ்ணு ஸ்தலமா இருந்தது, விஷ்ணு கோயிலா இருந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிவபெருமான, அங்க இருக்க வைணவர்கள்லாம் வந்து வேற மாதிரி கோபமா பேசின உடனே விஷ்ணு தான் பெரியவர் அப்படின்னு பேசின உடனே அகத்தியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த விஷ்ணு சிலையே சிவலிங்கமா மாத்திட்டார். அதனால வந்து இப்ப வந்து அது சிவஸ்தலம் ஆயிடுச்சு. அது போல ஒரு சிறப்பு பொருந்தி அந்த குறும்பலா அப்படின்றது அந்த திருத்தலம். அந்த திருத்தலத்தை தொழுது இப்பால் முற்றா வெண்மதி முடியார் பதி பணிந்து மூ எயில்கள் செற்றார் மன்னிய செல்வ திருநெல்வேலியை அணைந்தார். தூரமா போகணும்னு சொல்லிட்டு குற்றாலம் வந்தாங்க. அடுத்து குறும்பலா வணங்கினாங்க. வணங்கி கொண்டு அடுத்து திருநெல்வேலி வராங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இப்பால் முற்றா வெண்மதி முடியார். முற்றாம இருக்கு இல்லையா, அதாவது முழுமையடையாத, அதாவது இளம் வெண்பிறை. அந்த வெண்பிறை எப்படி இருக்குன்னா வெண்மையா இருக்கு. அப்படி முழுமையடையாத வெண்மையான மதி இளவினை முடியார்னா முடியில் உடையவராகிய சிவபெருமான் பதி பணிந்து அவருடைய திருவடி, அவருடைய கோயிலை வணங்கி மூ எயில்கள், இப்ப சொன்ன மாதிரி திரிபுரம், எயில்னா மதில்கள், 3 மதில்கள் ஆகிய முப்புறத்தையும் எரித்தவர் செற்றார். மூ எயில்கள் செற்றார், 3 திரு மதில்களையும் எரித்தவர் ஆகிய சிவபெருமான் மன்னிய,
மன்னியனா எப்போதும் வீட்டில் இருக்கின்றன்னு அர்த்தம். சிவஸ்தலங்கள்ல எப்போதும் சுவாமி உயிர்கள் அருள் செய்யும் பொருட்டு எழுந்தருளி இருப்பார். அதனால மன்னிய செல்வ திருநெல்வேலியை அணைந்தார். செல்வம் தருகின்ற அருள் செல்வமும் பொருள் செல்வமும் தருகின்ற திருநெல்வேலியை அணைந்தார். திருநெல்வேலிக்கு போறாங்க 2 பேரும். அடுத்தது நெல்வேலி நீற்று அழகர் தமை பணிந்து பாடி நிகழ் பல்வேறு பதிபிறவும் பணிந்து அன்பால் வந்து அணைந்தார். வில்வேடராய் வென்றி விஜயன் எதிர் பன்றி பின் செல் வேத முதல்வர் அமர் திரு ராமேஸ்வரத்து. திருநெல்வேலி வணங்குறாங்க. வணங்கி கொண்டு அடுத்த திரு ராமேஸ்வரம் செல்கின்றார்கள். சென்று நெல்வேலி நீற்று அழகர் தமை பணிந்து, திருநெல்வேலி இருக்கிற அழகர் எப்படி சொல்லுவாங்க? சுவாமியை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? 3 ஏழுகள் செற்றார், அதாவது 3 திரிபுரங்களையும் எரித்தார் அப்படின்னாங்க. செல்வ திருநெல்வேலின்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, நீற்று அழகர். நெல்வேலி நீற்று அழகர் இல்லையா? நமக்கே திருநீர் பூசினா அழகு வரும், சுவாமிக்கு அழகெல்லாம் அவர்கிட்ட தான் தோன்றது இல்லையா? அதனால நீற்று அழகர், நீற்றிலே அணிந்த அழகனாகிய சிவபெருமான் தம்மை பணிந்து பாடி நிகழ் பல்வேறு பதிப்பிறவும் பணிந்து, அவர் நிகழ்கின்ற வீற்றிருக்கின்ற பல்வேறு பதிகளும் பணிந்து அன்பால் வந்து அணைந்தார். எப்படி வந்து வராங்க? அன்பால வருகின்றார்கள். அன்போடு பணிந்து கொண்டு வருபவர்களாகிய 2 பேரும் வில் வேடராய் வென்றி விஜயன் எது பன்றி பின் செல் வேத முதல்வர் அமர் திரு ராமேஸ்வரத்து. இங்க வந்து மகாபாரத கதையை கொண்டு வராங்க. அதாவது நமக்கு தெரியும், மகாபாரதத்துல சூதாட்டத்துல சூழ்ச்சியால சகுனிகிட்ட வந்து பாண்டவர்கள் தோத்து வனவாசம் செல்கின்றார்கள். வனவாசம் செல்லும் பொழுது இந்த வனவாசம் முடிச்சவங்க வரவே கூடாது, ஏன்னா வந்தா திருப்பியும் ராஜ்யத்தை தரணுன்றதுக்காக துரியோதனன் பல துன்பங்கள் செய்வான். அவங்களை அழிக்கிறதுக்காக பல துன்பங்கள் செஞ்சு அவங்களை அழிக்கணும்னு பார்ப்பான். கடைசியா வந்து அர்ஜுனன் வந்து இறைவன்கிட்ட இருந்து அந்த பாசுபத அஸ்திரம் அதை வாங்கணும்னு கடும் தவம் செஞ்சு கொண்டிருப்பான். அந்த தவம் வந்து வெற்றி பெற்றா அப்புறம் நம்மளால வந்து அவன் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு தவம் செய்கின்ற அர்ஜுனனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் என்ன பண்ணுவான், முகன் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து அனுப்புவான். நீ போய் வந்து அர்ஜுனனை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினோடனே அவன் வருவான். இங்க தவம் செய்யறத பார்த்துட்டு எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சு ஒரு கடுமையான காட்டு பன்றியா, இதுவும் காட்டு பன்றினா அசுரன்னா தெரியும் இல்லையா, ரொம்ப அதிக அந்த வலிமை இருக்கும். அவன் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருப்பான். சமயம் பார்த்து அவன் அழிக்கணும்னு இந்த சிவபெருமான் அதை அறிந்து வர்றாரு. ஏன்னா தன்னை நோக்கி தவம் செய்கின்றார் இல்லையா அர்ஜுனன். அப்ப வந்து அவனை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவனுடைய தவத்துக்கும் இறங்கி என்ன பண்ணணும், பாசுபதமும் கொடுக்கணும், அவனை காப்பாற்றணும் அப்படின்னு பெருங்கருணையோட சுவாமி வராரு. அந்த திருக்குளத்தோட வர முடியாது இல்லையா, அதனால இதெல்லாம் பன்னியா வேற இப்ப வந்து அசுரன் இருக்கான். அப்ப அந்த பன்றியை வந்து யார் சாவடிக்க முடியும்? வேடர்கள் தான் அதை வந்து சாவடிப்பாங்க. அதனால வேட உருவமா வராரு சுவாமி. இது எப்படி வராரு பாருங்க, வேடர்கள் தலைவனா வராரு சுவாமி. தலைவன்னா கொடுத்தாள். இந்த கண்ணப்ப நாயனாருடைய அருள் வரலாறு படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த வேட்டுவ எப்படி வேட்டையாடுதுன்றத சிறப்பா போடுவாங்க. இந்த நாய்களை கொண்டு நிறைய பேர் வருவாங்க கூட. ஒருத்தரால அவ்வளவு விலங்குகள் எல்லாம் பிடிக்க முடியாது. எல்லாரும் எல்லா பக்கமும் ஓடி வளைக்கணும். நிறைய வந்து தலைவர் அவங்களோட சேர்ந்த அந்த கூட்டங்கள் எல்லாம் வரணும். நாயை எடுத்துட்டு போவாங்க. அந்த நாய்கள் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா விரட்டி கொண்டு வரும் எல்லா மற்ற விலங்குகளை. நாய்கள் எடுத்துட்டு போவாங்க, வலைகள் கொண்டு போவாங்க, நிறைய ஆட்கள் போவாங்க. சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அந்த கணங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, தன்னுடைய கணங்கள், அந்த கணங்களை எல்லாத்தையும் பரிசனங்களாக்கிட்டார். மற்ற வேடர்களாக மாத்திட்டார். வேதத்தையே வந்து நாயா மாத்திட்டார். வேட்டையாடக்கூடிய நாயை மாத்தி கொண்டு வரார். வந்து இந்த பன்றி அர்ஜுனனை தாக்க போகும்போது சுவாமி என்ன பண்ணாருன்னா அந்த பன்றியை கொன்று, அரசனை கொன்று அர்ஜுனனை காப்பாத்துவார். அர்ஜுனன் அதே நேரத்துல வந்து அந்த பன்றியை நோக்கி வந்து அம்பு விடுவான். உங்களுக்கே தெரியும் அடுத்த கதை என்னன்னு சொல்லிட்டு. நான் சுவாமி சொல்வாரு, என்னுடைய அம்பினால்தான் அந்த பன்றி செத்து. நான் வந்து அர்ஜுனன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, இல்ல என்னுடைய அம்பினால்தான் செத்துன்னு ஒரு வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறம் இறைவனுக்கும் அர்ஜுனனுக்குமே வந்து போர் வரும் பொழுது சுவாமி அதுக்கப்புறம் என்ன பண்ணா தன்னுடைய திருவுரு காட்டி அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணி பாசுபதம் தருவார். இது அறிந்ததுதான். அதான் இங்க சொல்றாங்க, வில் வேடராய் வென்றி விஜயன் எதிர்
வில் வேடரா சுவாமி எப்படி பண்றாரு? வில்லேந்திய வேடராக வென்றி விஜயன். வென்றினா வெற்றி, எப்போதும் வெற்றியினை உடைய விஜயன். ஏன்னா அர்ஜுனனுக்கு ஏன் விஜயன் அப்படின்னு பேருனா, எப்போதும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த வெற்றி பெறுவான் அர்ஜுன். அதனால விஜயன் அப்படின்னே பேரு. அதான் வென்றி விஜயன். அவனையே ஜெயிச்சர் யார்? நம்ம சிவபெருமான். அதுதான் இந்த விஜயன்ற பேரை சொல்றாங்க பாருங்க. வென்றி விஜயன் எதிர், அவர் இறைவன் அர்ஜுனுக்கு எதிராக நின்று பன்றி பின் செல். பன்றி பின்னாடியே போய் என்ன பண்ணாரு? அந்த பன்றியை கொன்று அந்த விஜயனுக்கு என்ன பண்ணாரு? அருள் செய்த இறைவன். அவர் யாருன்னா செல்வேத முதல்வர். அப்படி பன்றி பின்னாடி போய் அந்த பன்றியை சாவடிச்சு அர்ஜுனை காப்பாற்றி அருளும் செய்த இறைவன் அவர் யாரு? வேத முதல்வர். அதனாலதான் நாயே என்ன பண்ணாரு? அவரு இந்த வேதத்தையே நாயாக கொண்டு வந்தார் இல்லையா? அத்தகைய வேத முதல்வராகிய இறைவன் அமர்கின்ற வீற்றிருக்கின்ற திரு ராமேஸ்வரம் சென்று வணங்குகின்றார். அடுத்தது மண்ணும், இந்த ஒரு பாடலோட முடிச்சிடலாம். 109வது பாடலோட திரு ராமேஸ்வரம் சென்று வணங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு வேடராக சென்று விஜயனுக்கு அருள் புரிந்ததை சொல்லிட்டு, மண்ணும் திரு ராமேஸ்வரத்து மாமணியை முன்வணங்கி பண்ணு தமிழ் தொடை சாத்தி பயில்கின்றார் பாம்பணிந்த சென்னியர் மாதோட்டத்து திருக்கேதீச்சரம் சார்ந்த சொல்மலர் மாலைகள் சாத்தி தூரத்தே தொழுது அமர்ந்தார். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடியார் பெருமக்கள் எல்லாருமே திருப்பதிகங்கள் எல்லாமே தமிழ்ல தான் பாடப்பட்டிருக்கும். தமிழ் வழங்கும் நாட்டுலதான் சென்று என்ன பண்ணுவாங்க? அவங்க திருப்பதிகம் எல்லாம் பாடுவாங்க. இப்ப தமிழ் வழக்கம் இல்லாத நாடுகள்லயும் சுவாமி திருத்தலத்துல விட்டு இருப்பார். அங்க செல்ல மாட்டாங்க, போவாம இங்க இருந்தே பாடுவாங்க. அது அடியார்கள் வாழ்க்கை வரலாற்றுல பெரிய புராணத்துல தெரியும். நம்ம பாத்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்த பெருமான் அப்படிதான் திருக்காலத்தி தான் அப்பத்தி திருவேங்கடம் சொல்ற திருப்பதி தான் தமிழ் எல்லையா இருந்துச்சு. அதாவது திருப்பதி தமிழ்நாட்டை சேர்ந்ததாதான் இருந்துச்சு. காலத்தி இதெல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான். அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இறைவன் திருவருளா இல்ல என்னன்னு தெரியல. இப்ப எல்லாம் தெலுங்கு பேசிட்டு இருக்காங்க. மொழிவாரி மாநிலமாக மாறும்போது தெலுங்கு பேசுறாங்கன்னு தெலுங்கு நாட்டோட எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. அதனாலதான் மொழி மிக மிக இன்றியமையாததுன்னு சொல்றோம். மொழி அழிந்தால் இனமே அழிக்கப்படும். அதனால தமிழ் மொழி நம்மளோட தாய்மொழின்றது மட்டும் இல்லாம சைவமே தமிழ் மொழியில தான் இருக்கு. நம்ம சைவ திருமுறைகள். அதனால தமிழை போற்ற வேண்டியது நம் கடமை, போற்றி பாதுகாக்க வேண்டியது கடமை. இப்போ திருவேங்கடம் வெள்ளையா அந்த எல்லையா இருந்துச்சு. இப்ப திருக்காலத்துக்கு போற அடியார் பெருமக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அங்க இல்ல, தமிழ் வழக்கு இல்லைன்றதுனால திருக்காலத்து மலை மீது நின்று அந்த திசையை பார்த்து, திருக்கைலை மலை அங்கதான் இருக்கு இல்லைங்களா, வழக்கு திசையில இருக்கு. அப்ப இங்க இருந்தே திருக்கைலைய பாடுறது, ஆந்திரால இருக்கிற ஸ்ரீசைலம் இருக்கு இல்லையா, அங்க பாடுறது, பசுபதி நேபாள கதை பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே பாடுவாங்க. அதே போல இங்கேயே என்ன பண்றாங்க, இந்த தெற்கு பக்கம் இலங்கை இருக்கு இல்லைங்களா, அங்க போகாமையே திருராமேஸ்வரம் தான் கடைசி இல்லை இல்லைங்களா, அதனால அங்க நின்று என்ன பண்ணுவாங்கன்னா, சிலோன் நம்ம சொல்லலையே இலங்கையில இருக்கிற திருமாதோட்டம் அப்படின்னு இருக்கிற இடத்துல திருக்கேதீச்சரம் அங்க சுவாமி வீட்டு இருக்கின்றார். அங்க போய் பாட முடியாததுனால ராமேஸ்வரத்துல இருந்து கொண்டே திருக்கேதீஸ்வர பெருமான் மீது திருப்பதிகம் பாடி நம்பி ஆறுவதா பெருமான் வணங்குகின்றார். அதான் சொல்றாங்க. மண்ணும் ராமேஸ்வரத்து, மண்ணும்னா எப்போதும் நிலை பெயர் கொண்டிருக்கின்ற, எப்போதும் வீற்றிருக்கின்ற ராமேஸ்வரத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை, ஜோதிர்லிங்கமா வீற்றிருக்கின்ற சுவாமி. மாமணியை இல்லையா, மணினா ஒளி வீசக்கூடிய ஜோதிர்லிங்கம் இல்லையா, மாமணி அழகியன்னு ஒரு அர்த்தம் வரும். ஒளி பொருந்திய அர்த்தம் திரு தருகின்ற அந்த இறைவனை முன் வணங்கி பண்ணு தமிழ் தொடை சாத்தி, தமிழால தொடைன்றது இங்க மாலைதான். தொடைனா தொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். மாலைக்கு இன்னொரு பேர் தொடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலரை தொடுக்கிறோம் இல்லையா, அதனால மாலைக்கு இன்னொரு பேர் தொடை. அந்த தமிழா சொற்களால் ஆன திருப்பதிகத்தை சாத்தி பயில்கின்றார் பாம்பு அணிந்த சென்னியார். திருமுடியிலே சுவாமி என்ன அணிஞ்சிருக்காரு? இவ்வளவு முதல்ல சொன்னால தலைமலை அணிஞ்சிருக்காரு, இலா வச்சிருக்காரு, இள பிறைய வச்சிருக்காரு, கங்கையை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாம்பையும் அணிந்த சென்னினா தலையில வச்சிருக்காரு. அத்தகைய இறைவன் வீற்றிருக்கின்ற மாதோட்டத்து திருக்கேதீச்சரம். இந்த திருக்கேதீச்சரத்தை இந்த சொல்மலர் மாலைகள் சாத்தி தூரத்தே தொழுது அமர்ந்தார். அங்க போக முடியாததுனால இங்க இருந்து என்ன பண்றார்? சொல்மலர்கள் சாத்தி இங்க இருந்து அங்க இருக்க சுவாமிக்கு சொல்மலர்கள் சாத்தி தூரத்தே தொழுது அமர்ந்தார். இங்க இருந்தபடியே தொழுது வணங்குகின்றார் அப்படின்ற அளவுல நிறைவு செய்து
இன்னும் என்னென்ன சிவஸ்தலங்கள் சென்றார்கள், என்னென்ன இறைவன் திருவருளால திருவிளையாடல் நிகழ்ந்தது அப்படின்றதெல்லாம் இறைவன் திருவருளால வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனித பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒரு 11:30 மணிக்கு வெளியில போற வேலை இருக்கு. அதனால இப்ப ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா இப்ப கேட்கணும் உடனே சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறாங்க. நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மிக ஒரு அருமையான ஒரு கருத்து தாமா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு வகுப்பு. அதாவது கலெக்டர் பெருமான் வந்து ஒவ்வொரு தலமா போயிட்டு இருக்காரு. ஆப்பனூர் பத்தி ஒரு சிறப்பா எடுத்து ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆப்பனூரை பத்தி ஆப்பனூர்ல ஒரு கதையும் இருக்கு, அந்த குருக்களுடைய கதையும் இருக்கு. அந்த பழைய ஆப்பனூர் போயிடுச்சுன்னா சொல்றாங்க, அழிஞ்சு போச்சு, இப்ப வேற ஒரு ஆப்பனூர் தான் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையும் உண்டு. அந்த ஆப்பனூரை பத்தி ரொம்ப சிறப்பான நடராஜர் மூர்த்தி அவ்வளவு ஒரு அழகு, அங்க அவ்வளவு சிறப்பான ஒரு நடராஜர் மூர்த்தியும் அந்த கோயில்ல சிறப்பு. அவ்வளவு அழகாக ஒவ்வொரு தலத்தையும் பத்தி எடுத்துட்டு போயிட்டீங்க. ராமேஸ்வரம், திருக்குற்றாலம், திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒவ்வொரு தலமா எடுத்துட்டு போய் அந்த எல்லாத்தையும் சிறப்பையும் சொல்லிட்டீங்க. எப்படி ஒரு அடியாறு எப்படி எல்லாம் வணங்கணும், எப்படி அன்புருகி நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும், அன்பால செய்யணும், அந்த மாலையை பத்தி ஒவ்வொன்றையும் அழகா எடுத்து தொகுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. மணி ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி. நீங்க கிளம்பணும். அதனால வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நீங்க விடைபெறலாமா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க பொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க உத்தரவு வாங்கிக்கங்களாங்கம்மா.